Daily. Taste the Daily. படம் நல்லா இருக்கா? ஓவரால் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் வாஸ் ரியலி குட். ஒவ்வொரு கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் ஹட் பீன் ரியலி குட். மோகன்லால் சார், பிருத்விராஜ் சார், மஞ்சு வாரியர் மேம் இவங்க 3 பேரோட படம் தான். மோகன்லால் சாரோட ஸ்கிரீன் டைம் கம்மி ஆஸ் த டைரக்டர் ஹஸ் டோல்ட். ஆனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர் வாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருக்கு அப்படின்னு தோணுது. பட் தே ஹேவ் டு டெவலப் த ஸ்டோரி. அதனால இட்ஸ் நாட் போரிங். ஒரு யான் பண்ற மாதிரி தூங்கி போற மாதிரி எல்லாம் படத்துல கண்டிப்பா இல்ல. இட்ஸ் வெரி என்கேஜிங். ஓகே, ஐ அம் நாட் சப்போஸ் டு ஸ்பாயில் எனிதிங். ஒரு கேரக்டர் இருக்கு, அவங்க அந்த ஆக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. தே ஹேவ் brought in a character and ப்ரீக்வலோட ஒரு என்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. there is a step. L3 வந்து ப்ரீக்வல் அப்படின்னு காட்டியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ஹஸ் பீன் ரியலி குட். ஆனா லூசிஃபர் அளவுக்கு படத்தோட மியூசிக் வரல. லேகா இருக்க மாதிரி இல்ல ப்ரோ. ஆக்சுவலா வந்து நல்லா ஆக்கிபை பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் நீங்க லேகனே சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் நம்ம மலையாளம் படம் நிறைய பார்த்துருக்கோம். யார் ஒர்க்கிங் ஆன் ஸ்கிரிப்ட்ஸ். தமிழ் படமும் நிறைய இப்போ வந்துட்டு இருக்கு. பட் ஆனா இவங்க வேற லாங்குவேஜ்ல இருந்து வரும்போது சூப்பரா இருந்துச்சு. தமிழ் டப்பிங்னே சொல்ல முடியாது ப்ரோ. தமிழ் படமா தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது மொழிகள் அப்பாற்பட்ட கதை தான். சரிங்களா, கதை நல்லா பேசுது. ஸோ நீங்களே பார்க்கலாம். மலையாளம் இண்டஸ்ட்ரியில இது ஒரு பெரிய படமா சொல்லியிருக்காங்க, பெரிய பட்ஜெட் படமா சொல்லியிருக்காங்க. இது பெரிய படம். இது பெரிய படம் தான். ஏன்னா இப்போ நீங்க லாஸ்டா நிறைய படம் வந்து விமர்சனைகளா உட்பட்டாலுமே இந்த படம் வந்து பிரம்மாண்டமா தான் இருக்கு. ஏன்னா நிறைய பொருள் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு சீனும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல. படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் மாசா தான் கொடுத்து வச்சிருக்காங்களா இல்ல மலையாள சினிமாவே கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆக்ஷன் சீன்ஸ்? ஸோ இதுல எப்படி இருக்கு? இல்ல ப்ரோ, மலையாள சினிமா மாதிரி இல்ல. ஆக்சுவலா கேஜிஎஃப் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்ஷன் தவிர என்னென்ன எமோஷன்ஸ்லாம் இருக்கு படத்துல? என்ன ப்ரோ? கேஜிஎஃப் அளவுக்கு இருக்கு. இல்ல கண்ட்ரி சுத்தி காட்டுறாங்க. பட் ஆனாலுமே வந்து அந்த இடத்துக்கு ஆப்டா இருக்கு. படத்துல என்ன மாதிரி எமோஷன்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் ஆக்ஷன்ஸ் தான்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் எமோஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க எல்லாருமே. பிரம்மாண்டமா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அவுட் ஆஃப் அவர் எப்பவுமே லாலேட்டன் ஸோ ஸ்கோர் பண்ண அவசியமே இல்லை. சும்மா ஸ்க்ரீன் பிரசன்ஸ் சரி பிரம்மாண்டமா இருக்கு. சரி, எம்புரான் படம் பார்த்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மலையாள சினிமானால நம்ம நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு கருத்து ஏதோ ஒன்று இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். படம் ஓடுது ஓடல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறத தாண்டி உள்ள நல்ல ஒரு கண்டென்ட் இருக்குங்கிறதா நம்மளுக்கு வந்து மலையாள சினிமாங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த படம் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த கேஜிஎஃப், புஷ்பா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணுங்கிற மாதிரி இவங்க ட்ரை பண்ணிட்டு இவங்களுக்கு படத்தை எடுக்க தெரியல ஆக்சுவலா. ஏன்னா ஒரு பில்டப்னு வச்சுங்களேன், ஒரு ப்ராப்பராக வந்து பில்டப் சீக்வன்ஸ் கொடுக்கணும். இவங்களுக்கு அதை கொடுக்க தெரியாம எங்கெங்க பில்டப் கொடுக்கணும்னு தெரியாம, சரி மோகன்லாலுக்கு ஏதோ பில்டப் கொடுக்குறீங்களா, ஓகே, ஏதோ ஒரு கேரக்டர் வந்து நிற்கிது, அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பில்டப் கொடுக்குறீங்க. அது பேசுகிற முதல் டயலாக்ல வந்து ஃபுல்லாக அந்த கேரக்டர் வந்து அப்படி முகம் வாங்குறாங்க அந்த கேரக்டர். அப்புறம் எதுக்கு அந்த கேரக்டர் ஒரு பில்டப் கொடுத்தீங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. படத்தில் கதை சுத்தமாக இல்லை. ஒரு ஓப்பனிங்கு ஒரு மிட்டு ஒரு எண்டு இல்லாமல் வெறும் படம் வந்து ஒரு ட்ரெய்லரில் வந்து எவ்வளோ ஒரு ஹையாக ஒரு பில்டப் கொடுத்து இருக்கும். அந்த மாதிரி பில்டப்னு படம் வந்து போகுது. அதனால நம்மளால உட்காந்து பார்க்க முடியல, பயங்கர லேக்காக இருக்குது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த படத்தோட டைட்டில். சரி, எம்புரானுங்கிறது படத்தோட டைட்டில் வந்து எம்புரான், அது ஓகே. லூசிஃபர் 2ங்கிறது வந்து நீங்கள் ஒரு 2 மாதிரி போடுறீங்க. சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் மலையாள இதில் வரீங்க, அப்படி உங்களுக்கு தமிழ் தெரியலன்னே வச்சுப்போமே. எம்புரான் எழுதுன உங்கள் டிசைனருக்கு வந்து தமிழ் தெரியாதா? உங்கள் மற்ற இதில் வந்து அந்த டிசைன் ஓகே. இங்கே 2 போட்டு எம்புரான் போடுறது வந்து எப்படி தெரியுதுன்னா, பூ போட்டு எம்புரான் மாதிரி ஒரு வார்த்தை வருது. ஸோ இந்த வார்த்தை வந்து எவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தை. இந்த வார்த்தை எதுக்கு நீங்கள் வந்து உங்கள் படத்தை வந்து ஒரு சீப் பப்ளிசிட்டி எதுக்கு தேடுறீங்க? ஸோ படம் வந்து உங்களுக்கு பார்ட் 1 ஹிட்டு, அதை வச்சு உங்களுக்கு வந்து பார்க்க வந்துடுவாங்க. இப்படி ஒரு தப்பான ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஒரு நெகட்டிவான பப்ளிசிட்டி உங்களுக்கு தேவையா? ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு பப்ளிசிட்டியாக எனக்கு ஒரு தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வெறும் ஹிந்தியாக போகுது. நான் உண்மையிலே டிக்கெட் எடுத்து செக் பண்ணுறேன், தமிழ் வருஷன் தான் போனேன்னா இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு தமிழ் வார்த்தை வராமல் ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஹிந்தியில் போகுது. அது கீழே வந்து சப்டைட்டில் தமிழ்ல வந்துச்சு, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்க. படம் மாசா இருக்கு. நம்ம தேவைக்கான எல்லாத்தையுமே படம் நிரப்புது. லென்த் ஒரு லேகா தெரிஞ்சாலும் பெருசா தெரியல. பிகாஸ் பிஜிஎம்மா இருக்கட்டும், கதைக்காலமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய நடிப்பா இருக்கட்டும், ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், உலக அரசியலே பேசியிருக்காங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை, உலக அரசியலே பேசியிருக்காங்க. அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்கணும், ஒரு வாரிசு அரசியல் நடத்தும் பொழுது அதனுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்கணுங்கிறத நல்ல படம் பேசியிருக்கு. மஞ்சு வாரியரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா லீட் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க.
படத்தை குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் சத்தமா கேட்குது. பட் தமிழ் ஆடியன்ஸ்க்காக கூட இருக்கலாம். இல்ல அதுதான் சொல்றேன், ஒரு அரசியல் பின்புலத்துல இருந்து வரவங்க அந்த பின்புலத்தை மட்டுமே வச்சுட்டு அரசியல் நடத்த முடியாது. சரியான அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றாங்க. நல்ல கொள்கைகளும் அவர்களுடைய கோட்பாடுகளும் தான் அரசியல் களத்துல நிக்க வைக்கும், மக்கள்கிட்ட நல்ல மதிப்பை பெறுங்கிறத படத்துல சொல்றாங்க. எல்லா கேரக்டருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. மோகன்லாலே லேட்டா தான் வராரு படத்துல, எடுத்தோன்னெல்லாம் வரல. பட் கதை தாங்குது, படத்தினுடைய கதை அதை தாங்குறதுனால அது பெருசா தெரியல. எதிர்பார்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. வில்லனுடைய கேரக்டருமே ரொம்ப நல்லா இருக்கு. எம்ரான் வந்து படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் டெத் ஸ்லோ. படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இழுத்து என்னைக்குடா நீங்க படத்தை பிடிப்பீங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி வெறியாயிடுச்சு. இன்னொன்னு ஒரு 3 ரீசன் நான் வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஹிந்தியை ரொம்ப திணிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்திய ஆடிஷனுக்கே ஏன் தமிழ் நாங்கள் படம் பார்க்க மாட்டோமா, ஏன் கன்னடாக்காரங்க படம் பார்க்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. வெறும் மலையாளத்தையும் ஹிந்தியும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னை பொறுத்தவரை எனக்கு அப்படிதான் தோணுச்சு. தமிழ் அப்படின்னு போட்டுட்டு இந்தியா தான் பாதி வாரம் ஓடிச்சு. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா தமிழ்லனா எனக்கு சொல்லும் போது நான் எந்த கட்சி சார்பாகவோ எதுவும் நான் வந்து பேசல. பட் ஆனா எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஒரு ஜென்ரல் நினைச்சா உட்காந்து பார்க்கும்போது என்னடா இது கதை, எனக்கு இந்த படம் எனக்கு புரியவே மாட்டேங்குது, என்னடா இது என்னடா சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் புரியவே இல்லை. அண்ட் முக்கியமா ஃபர்ஸ்ட் ஆஃப் டெத் ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ. கொஞ்சம் அது அந்த தேவையான சீனை மட்டும் வச்சு அந்த சீனை எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. இன்னும் நம்ம யோசிக்கிறோம் படம் என்னடா படம் நல்லாவே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் திடீர்னு ஒரு துப்பாக்கி சுட்டு வருது, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி சுட்டு அந்த கேஜிஎஃப் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்கு. சலார் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. என் நண்பன் இருக்கிறான், உன்னோட பகை என்னோட பகை அப்படிலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் முக்கியமா வந்து தேவையில்லாத சாங்ஸ் கிடையாது. அப்ப அந்த லெவல்ல தப்பிச்சேன். அந்த படம் வந்து 3 மணி நேரம் மனுஷன் உட்கார்ந்தா வச்சுக்கீங்க, என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, ஏய் என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, என்னதான்டா படம் எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு 3 வேரியேஷன்ல பார்க்கலாம். ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் இருந்தாலும் போக போக மூவி செம்மையா இருந்துச்சு. நான் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு படம் பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல மோகன்லால் இல்லாத அந்த லேகா இல்ல அதனால இல்ல, ஓவரால் ஸ்டார்டிங் கொஞ்சம் ரொம்ப ஹிந்திலே எடுத்திருந்தாங்க, சப்டைட்டில்ஸ்மே ரொம்ப தமிழ்லயே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால மேபி கொஞ்சம் எனக்கு லேகா ஃபீல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மிச்சதெல்லாம் செகண்ட் பார்ட் சூப்பரா இருந்துச்சு. அதனால இல்ல செகண்ட் பார்ட்ல எனக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு மாதிரி செமையா இருக்குது. அதனால நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சோ மஞ்சு வாரியரோட கேரக்டர் எப்படி கொடுத்திருக்காங்க? மஞ்சு வாரியர் வந்து ஃபுல் கூஸ்பம்ஸ். அவங்க அந்த ஒயிட் சாரி கட்டிட்டு வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி வைபா இருந்துச்சு. சோ படத்துல எல்லா வகையான எமோஷன்ஸும் காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அவுட் ஆஃப் 10 எவ்வளவு கொடுப்பீங்க? சினிமேட்டிக் வியூ அண்ட் மியூசிக் வந்து 100 out of 100. அது எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல. கூஸ்பம்ஸே வந்து அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஃபைட்டுக்கு கொடுத்த மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் மூவிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? அந்த ஹிந்தி பார்ட் மட்டும் இல்லைன்னா அது 10 இல்லாததுனால அது ஒரு 9. அந்த ஹிந்தி பார்ட் கட் பண்ணியிருந்தா மேபி அது இன்னும் 100 out of 10 வாங்கியிருக்கும். கண்டிப்பா தூங்கலாம். நீங்க பாகுபலியை மிஞ்சிட்டா கண்டிப்பா பிரம்மாண்டம் தான் சொல்லணும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு தடவை பார்க்கலாம். நிறைய பேர் கேஜிஎஃப் கம்பேர் பண்றாங்க. கண்டிப்பா இது அது அவன் அந்த கையை எடுத்து வாழை வீசி உனக்கு என்னதான்டா வேணும், எனக்கு இந்த பூமி தான் வேணும், எனக்கு இந்த வானம் தான் வேணும், எனக்கு இந்த கடல் தான் வேணும், எல்லாருமே கேஜிஎஃப் ஆயிட முடியாதுல. ஸோ எல்லாருமே அந்த ஒரு ஜானர் போய் ட்ரை பண்றாங்க. இப்போ மேபி நம்ம கேஜிஎஃப் வந்தனால அந்த ஒரு பாட் வந்து மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆனனால யாரு என்ன பண்ணாலும் பாம்பேனா கேஜிஎஃப், பாம்பேனா கேஜிஎஃப், பாம்பேனா கேஜிஎஃப். ஸோ இப்படிதான் அது அதோட மென்டல் இதுவே அப்படிதான் அது வந்து இதா இருக்கு. ஆக்சுவலி படம் வந்து எம்ரான் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா உண்மையிலேயே ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை. என்ன கேட்டீங்கன்னா வீரதீர சூரனுக்கு தான் டிக்கெட் எடுத்திருந்தோம், கடைசி நேரத்தில் அந்த படத்தை கேன்சல் பண்ணி விட்டாங்க. இப்போ 4 வாரத்துக்கு தள்ளி வருதாமா, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்டா ரிலீஸ் தேதியை பண்ணிட்டு 10 டிக்கெட் போட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி, எல்லாமே நாசமா போச்சு. சரி காசாவது எப்படியா ஒரு 7 நாள் ரிட்டர்ன் கொடுத்துருவானுங்க. ஆனால் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த படத்துக்கு போனோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நம்மளுக்கு தேவை வீரதீர சூரன் தான் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஓகே, இந்த படத்தை போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா 2 நாள் ஆனாலும் படம் ஓடும், தயவுசெய்து லூசிஃபர் 1 பார்த்துட்டு உள்ளவாங்க. ஏன் அப்படி சொன்னா 1லத்தே ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பரா இருக்கும், அம்சமா இருக்கும். அந்த படத்துல மோகன்லால் யாரு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல எதுவுமே டிஃபைன் பண்ணாம கதைக்குள்ள போனதுனால படம் பார்க்காதவங்களுக்கு லூசிஃபர் 1 பார்க்க இந்த படம் வந்து காட்டு மொக்க படம் இந்த படம். ஆனா ஒருவேளை லூசிஃபர்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது எல்லாமே கனெக்ட் ஆகும். ரொம்ப நல்ல படம். 2 வருஷம் முன்னாடி வந்த லூசிஃபரை வந்து மறந்துடுவோம். இன்னொரு தடவை பாருங்க. காலையில 3:30 மணி வரை அந்த படத்தை பார்த்துட்டு தேட்டருக்குள்ள வந்திருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். என்னன்னா படத்தோட ஹை ஸ்பீட் ஷாட்டை வந்து பயங்கரமா போட்டிருக்காங்க. வில்லனுக்கு ஹை ஸ்பீடு, டொவினோ சாமஸ்க்கு எல்லா இடத்துலையும். மோகன்லாலுக்குலாம் அவர் நார்மலா ஷாட் வந்த மாதிரி தெரியல, எப்பவுமே ஹை ஸ்பீட் ஷாட்ல நடந்து வர்றாரு. ஸோ அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து இவங்க நினைக்காத டூரேஷனுக்கு போயிடுச்சு, 3 மணி நேரம் போயிடுச்சு.
ஐயோ அப்படின்னு எதுவுமே கட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க நார்மலான சீன் வச்சா தானே கட் பண்ண முடியும். எல்லாமே ஹை ஸ்பீட் செட். சரி ஓட்டி விட்றான்னு விட்டாங்க போல. அது தமிழ் மக்களுக்கு கண்டிப்பா வெறுப்பாங்க. ஒரு 20-25 நிமிஷம் ட்ரிம் பண்ணாங்கன்னா படம் வந்து வேற லெவலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து பாத்தீங்கன்னா மலையாள சினிமால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கே நம்ம வெல்கம் பண்ணணும். இல்லை அப்படி நம்ம சொல்லிட முடியாது ப்ரோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களுடைய மொழின்னு ஒன்று இருக்கு. தமிழ்லயே இருக்கிறதுனால நம்ம என்ன மலையாளத்தில் பார்க்கல, ஒருவேளை பார்த்துருந்தா கம்பேரிசன் தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல பார்த்ததுனால டப்பிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லீட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சைனாவை நோக்கி போகுது, பார்ப்போம். அதான் சொல்றேன்ல, உலக அரசியல பேசியிருக்காங்க, பார்க்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 பெட்டரா இருக்கா? பெட்டரா இருக்கு. இல்ல நம்ம வாருனா நீங்க அந்த மாதிரி எடுத்துட்டு வர வேணாம். எப்படி இருந்தாலும் உலகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது நிச்சயமாக ஒரு அழிவை நோக்கி தான் போகும். அந்த இடத்துல ஒருத்தர் புதுசா வந்து நாட்டை காப்பாத்துற மாதிரி தான் எல்லாம் நம்ம புராணங்கள்ல இருந்தே அப்படிதானே இருக்கு, அப்படிதான் கொண்டு போயிருக்காங்க. நம்ம உலக அரசியலை பேசியிருக்காங்க, தமிழ்நாட்டு அரசியலை பேசியிருக்காங்க, கேரள அரசியலை பேசியிருக்காங்க, அணையை பத்தி பேசியிருக்காங்க, அணைக்கட்டத்தை பத்தி பேசியிருக்காங்க. அதான் அரசியல் பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படத்தினுடைய இயக்கமும் சரி, நடிப்பும் சரி, ஓவராலா படத்துக்கு நல்ல ரேட்டிங்கே கொடுக்கலாம். நல்லா இருக்கு. தியேட்டர்ல வந்து பாருங்க, கண்டிப்பா வாட்சபிள். தேங்க்யூ ஸோ மச். டைரக்ஷன் வேற லெவலில் பண்ணியிருக்காப்ல பிருத்திவிராஜ். அவர் நடிகரா டைரக்ஷனான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. உண்மையிலே செம்ம டைரக்டர், நல்லாவே பண்ணலாம். ஆனால் மலையாள சினிமாத்தில் உள்ள பேட்டர்ன் வந்து காலி பண்ணிட்டாங்க. இனிமேல் இப்படி இருப்பாங்க தெரியல. இதை போல தமிழையும் தெலுங்கையும் பார்த்து கெட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களுக்கு மொத்தமாகவே ஒரு 350 தேட்டர் தான் இருக்குது இங்கே கேரளாவில். அதுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் சின்ன சின்னதாக பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு பேன் இண்டியா அளவில் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் சக்சீட் கூட ஆயிட்டாங்க. என்னன்னா இதில் உள்ள லேக் என்னன்னு சொன்னோம்னா, லூசிஃபர் 1 பார்க்காம உள்ள வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் படம். ஒன்று பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகும். இந்த என்ன சொல்ல வராங்களோ அதெல்லாம் புரியும்னு நான் நினைக்கிறேன். எம்பரான் படத்தை பற்றி சொல்லணும்னா இது லூசிஃபர் பார்ட் 2. பட் இந்த படத்துக்கு வந்த ஆடியன்ஸ் எப்படி வந்தாங்கன்னா, வீராதி ரசூரா எனக்கு ரிலீஸ் இல்லையா, படத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டருக்கு புக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இங்கே தேட்டரில் வந்துட்டு இல்லை ஷோ கேன்சல்னு இந்த படத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு இது பார்ட் 1 பார்த்துட்டு வரணும் அப்படின்றது இல்லை. பார்க்காம நிறைய பேர் வந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் படம் வந்து கனெக்ட் ஆகல. பட் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 2 கிடையாது. பார்ட் 2ல வந்து உங்களுக்கு மாஸ் அதெல்லாமே இருக்கும். பார்ட் 1ல உங்களுக்கு கதை இருக்கும். எனக்கு வந்து கதைக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஆனால் எனக்கு பார்ட் 1 நல்லா பிடிச்சிருந்தது. இந்த படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னா 10/6 வந்து கொடுக்கலாம். மாஸ் கிளாஸ் இருந்தது, ஸ்டோரி இருந்தது. பட் அது ரொம்ப டீட்டெயிலிங் கொடுக்குறேன் அப்படின்னு இழுத்து கொஞ்சம் அப்படி எலாஸ்டிக்காக இழுத்து வச்சிருக்காங்க. அதை இழுத்து வச்சது தான் கொஞ்சம் லைட்டாக ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஒரு கனெக்ட் இல்லாத மாதிரி. இல்லை அது ஒரு நெகட்டிவ். அதை விட நெகட்டிவ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் 3 ஹவர் படத்தில் ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் தமிழே வராமல் வேற ஹிந்தி லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருந்தால் ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, ஆடியன்ஸுக்கு எப்படி பிடிக்கும். நான் வந்து மோகன்லால் வருவாரா இல்லை ஏதோ ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க, இந்த குட்டி பையன் யாரு அப்படின்னு அதை பார்ப்பேனா, அவன் பின்னாடி என்ன ஸ்டோரின்னு பார்ப்பேனா, இல்லை நான் சப்டைட்டில் பார்ப்பேனா. நம்ம ஃபோனில் ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறோம், இது பார்க்குறோன்னா சப்டைட்டில், அது சின்ன ஸ்க்ரீன் நம்ம இப்படி பார்த்துட்டு பார்க்கலாம். பெரிய ஸ்க்ரீன் எனக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்க்ரீன் தேட்டரில் உட்காருனா சப்டைட்டில் பார்ப்பேனா, மேலே உட்காந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்ப்போம். ஸோ அங்கே ஒரு நெகட்டிவாக ஒரு ஃபீல் ஆச்சு. பாலிடிக்ஸை பற்றி பேசியிருக்காங்க, இதில் தமிழ் பாலிடிக்ஸை பற்றி பேசியிருக்காங்க. தமிழ் பாலிடிக்ஸை பற்றி பேசல, ஆனால் தமிழ் பாலிடிக்ஸ் கனெக்ட் ஆகுது. அதை மட்டும் தான் சொல்ல முடியும். நீங்கள் படத்தை பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாரிசு அரசியல் உருவானா நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணும். நம்ம முன்னோர்கள் எப்படி அரசியல் பண்ணாங்கன்னு சொல்றது, அரசியல் பண்ணுறது ஒரு ரகம். அவங்க எப்படி வேணாலும் போயிட்டு போறாங்க. இப்போ என் கையில வந்து ஆட்சி வந்துருச்சு, நான் என்ன வேணாலும் பண்றேன்னு ஒரு ரகம். இதுல எந்த ரகத்தை நீங்க தேர்ந்தெடுக்கணுங்கிறத மோகன்லால் சொல்லியிருக்காரு. படத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். படம் ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா படம் வந்து என்ன படம், ஹிந்தி படமான்னு கேட்போம், அடுத்து ரஷ்யன் படமான்னு கேட்போம், அடுத்து ஆப்கான் படமான்னு கேட்போம். இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே அதிகபட்சமாக ஒரு 35% வந்து பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜில் பேசுறதுனால வந்து எல்லாமே தமிழ் சப்டைட்டில் வச்சு தான் படம் பார்க்குற மாதிரி. ஓகே, ஜெயிலர்லாம் கம்மி. ஜெயிலர் 2 வந்துச்சு பாட்டு, அதை விட கம்மி. ஏன்னா நீங்க இல்லைன்னா நாங்க ட்ரிம் பண்ணிருப்பாங்களே, இந்த இதை எடுத்து பண்ணாது. அப்பா வில்லன் வர்றாப்புல நடந்து வந்துகிட்டே இருக்காப்புல, ஒரு 500 பேரை கிராஸ் பண்ணி வர்றாப்புல. வீட்டை அங்கிட்டு போட்டு என்ன சொல்றது, 2 ஷாட்ஸ், சஜஷன் ஷாட்டு, க்ளோஸ் அப்பு, எக்ஸ்ட்ரா க்ளோஸ் அப்பு, எக்ஸ்ட்ரீம் வைடு எல்லாத்தையும் வச்சு காமிக்கிறாங்க. நம்ம மியூசிக் நல்லா போயிருக்கிறது மியூசிக் டைரக்டர் தான். அதுக்கடுத்து யாருக்கு, டைரக்டர் தான். நல்லா தூங்கிருப்பாரு. எடிட்டர் வந்து சரியான எடிட்டர். ஏன்னா அந்த மியூசிக்கும் அந்த எடிட்டிங் சேர்த்து நான் ரசிக்கிற மாதிரி இருக்கு. வில்லன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே முரட்டு வில்லன்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே நம்ம மொக்க போட்ட வில்லன் தான். அவனை பார்த்தாவே நம்மளுக்கு பயம் வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஓகே ப்ரோ, அவங்களுக்கு வந்து மாசு கிளாஸு மியூசிக் எல்லாமே சூப்பராக பிச்சு பெடல் எடுத்திருக்காங்க. ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் லைட்டாக மாற்றி மாற்றி எடுக்கல,
கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்டோரிக்கு டீட்டெயிலிங் கொடுத்து அந்த ஒரு சில ஆர்க்ஸை வந்து ப்ராப்பராக டச் பண்ணிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஏதாவது ஒரு ஹைப் ஆகிற மாதிரி மூமெண்ட் அந்த ஒரு சூப்பராக மேலே அந்த ஒரு ஆர்க் ஏறுற மாதிரி வச்சிருந்தா படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கனெக்ட் இருக்கும். என்னன்னா ஹாஃப் அன் ஹவர் கேப் விட்டு அந்த ஒரு டீட்டெயிலிங் வைக்கிறாங்க, அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். கம்ப்ளீட் 3 ஹவர்லயுமே மோகன்லால காமிச்சிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லை அப்படி சொல்ல முடியாது. காமிச்சதுலேயே வந்து அவரை நடக்கிறது இது பண்ணுறது கொஞ்சம் டைலாக் பேச அப்பதான் காமிச்சிருக்காங்க. முழுக்க நம்ம மற்ற மலையாள படத்தில் பார்க்குற மோகன்லால் சாரை இங்கே பார்க்கல. இவர் இங்கே வந்து அவர் நடக்கிறது, அவர் சைலண்ட்டாக இருக்கிறதா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரொம்ப லிமிட்டட் டைலாக் பேசுவார், பட் ஆனால் அதுக்கு ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் கொஞ்சம் இம்பாக்ட் ஆச்சு. ஆசாசையாக கிளம்பி வந்தேன் சார், லீவெல்லாம் போட்டு ஓடி வந்தேன். கடைசி நிமிஷத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்க பாருங்க, பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டும் போது படம் இல்லை அப்படின்னாங்க. திருப்பி கேள்வி கேட்கும்போது 10 மணிக்கு வருவோம்னாங்க. சரி ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் தானே வெயிட் பண்ணுவோமே அப்படின்னு வெயிட் பண்ணா இல்லை மத்தியானம் ஷோ தான் நாங்கன்னு சொல்லிட்டு தான் வேற வழி இல்லாமல் மோகன்லால் படத்துக்கு போனேன். எம்ரான் உண்மையிலேயே சொல்லலாம் லூசிஃபர் பார்ட் 2ன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி நான் பார்ட் 1 பார்க்கல. ஆனால் பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் செம்ம ஒரு தெலுங்கு படம் பார்க்கலாம். ஆனால் அவங்க பேசினது தெலுங்கு மாதிரி தெரில, வேற ஏதோ லாங்குவேஜஸ். ஆக்சுவலி அது ஹிந்துவா மராத்தியான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஒரு 20-25 நிமிஷம் வரைக்குமே நான் தமிழ் படத்துக்கு போனேனா இல்லை ஹிந்தி படத்துக்கு போனேனா இல்லை வேற லாங்குவேஜஸ் போனேனான்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன். சீரியஸாகவே 20 நிமிஷம் கழிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, தமிழ் படம் தான்ப்பா, நீங்கள் வந்திருக்கிறது தமிழ் லாங்குவேஜான மூவி தான், இது மலையாளத்தில் எடுத்த படம் ஆனால் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு. திருப்பி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவி திடீர்னு வந்துருச்சு. என்னடா இது இப்போ தானடா தமிழ்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. ஹாலிவுட் மூவி ஃபுல்லாக போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். என்ன லாங்குவேஜ்னு புரிஞ்சுக்கிறதுக்கே இன்டர்வல் விட்டாங்க. சரி ஓரளவு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே அதுக்கப்புறம் தான் கதையை சொல்ல முடியும். அதுக்கப்புறம் படம் உண்மையிலே கொஞ்சம் நல்லா ஹைப்பாக கொண்டுட்டு போனாங்க. நிறையா மோகன்லால் சாரே வந்து லாஸ்ட் மினிட்ல தான் இன்ட்ரோடக்ஷனே பண்ண மாதிரி பண்ணாங்க. பாதியில் இன்ட்ரோடக்ஷன் பண்ணது ஏன்னா வெயிட் பண்ணி நொந்து போனதுனால இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் சாரும் மோகன்லால் சாரோட அந்த கேம்போ இருக்கும்ல, அதுதான் ஒரு ஹைப்பே கொடுத்தது. உண்மையிலே அதுந்தன்னைக்கு நான் சும்மா உட்காந்துருந்தேன், ஏதோ ஒரு படத்துக்கு வந்திருக்கோம், என்ன படத்துக்கு வந்திருக்கோன்னு தெரியாமல், பார்க்கவும் முடியாமல், புரிஞ்சுக்கவும் முடியாமல் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் உட்காந்துருந்ததுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் உண்மையிலே நல்லா இருந்தது. அந்த ஒரு சீன்ஸு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ரெண்டாவது இந்த படத்தோட ரொம்ப ஹைலைட்டான ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா விஷுவல் ட்ரீட்டு. செம்ம லொக்கேஷனை இந்த அளவுக்கு அழகாக காட்ட முடியுமா? ஒரு ஃபாரின் லொக்கேஷனாக இருக்கட்டும், ஒரு கடலாக இருக்கட்டும், ஒரு வில்லேஜை காட்டுற விதமாக இருக்கட்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி வரும், அந்த மலையில் ஒரு ரூட் ஒன்று போகும், அந்த குகையை காட்டின விதங்கள்லாம் விஷுவலாக பயங்கர ட்ரீட்னே சொல்லலாம் படத்தில். ஆனால் மிச்சப்படி கேட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து தமிழ் போகுது, திரும்ப 20 நிமிஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல போதாதான் ஒரு ஃபாரின் ஆக்சென்ட்ல போகுது, நார்மல் இங்கிலீஷ் கூட கிடையாது. இந்த மாதிரி வச்சீங்கன்னா எப்படி ஆடியன்ஸ் எல்லாம் படம் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்க முடியும்? ஒரு சில ஆடியன்ஸுக்கு தான் வந்து படம் வந்து ஃபாலோவே பண்ண முடியும். நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து போர்ஷனா வந்து உங்களுக்கு படத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் போகும். ஓவர் பில்டப்பா வந்து வெறும் பில்டப் தான் இருக்கே தவிர உள்ள வந்து மசாலா எதுவுமே இல்லை. அதான் படம் வந்து டோட்டல் வேஸ்ட்.